ஹை கைஸ் வெல்கம் டு கேமிங். நம்ம வந்து ஏரோப்ளைன் ஸ்டோரி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஏரோப்ளைன் ஸ்டோரி 1, 2 நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ ஏரோப்ளைன் ஸ்டோரி 3, 4 ஸோ நீங்கள் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இப்போ வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேட்ச் அரௌண்ட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் 5 பேர் இருக்கானுங்க கைஸ். நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். நிறைய பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமில் மேக்ஸிமம் எத்தனை பேர் விளாட முடியும் இங்கே பார்ப்போம். இங்கே வெளியே 6 பேர் தான் இருக்குது. இதில் இருங்க வேறு இதில் அதில் 2 பேர் வேறு இதில் என்ன இருக்குது. அதுவும் என்னது அதில் ஒருத்தர் கூட இல்லை, அதில் 2 பேர். சரி அப்போ இதாங்க ஹையஸ்ட்டு 7 பேர் வந்தாங்க. இல்லை மேக்ஸிமம் ஏதோ 10 பேர் ஏதோ 15 பேர் நம்ம விளாட முடியும். கேள்விப்பட்டிருக்கேன் நான். இங்கே ஒரு சீட்டாக இருக்கும்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் விளாட்லாம் அப்படின்னு. வேகமாக வந்து ஒரு சீட்டு போவோம். சீட்டாக காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ இந்த சீட்டாக இருக்கா இதில் தான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ நம்ம இதில் தான் கவுண்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை 1 2 3 1 2 3 4 5 6 12 பேர் மொத்தமாக விளாட்லாங்க. மொத்தமாக 12 பேர். இந்த சைடு 6 இருக்குது, அந்த சைடு 6 இருக்கு நிமிஷம். ஐயோ குழப்பிடுங்க. இந்த சைடு 6 அந்த சைடு 6 12 14 பேர் மொத்தமாக விளாட்லாம். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி வெல்கம்டானது. நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நீங்கள்லாம் வந்து அதிர்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் வந்திருக்கு ஏரோப்ளைன் செலுத்தி அந்த இது போடுறானுங்க. ஸோ இவன் பேர் இன்னும் போடவே இல்லை. அவன் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க வேறு. ஸோ இவன் கண்ணால் இப்படி இருக்குது, கண்ணு பாருங்களேன் அடிபட்டுருக்குன்னு சைடு என்னது. சொல்கிறா அடுத்து இவன் ஒருத்தர் அதே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. யூஆர் ப்ராபம் என்னது, நான் தான் ரோப்ளாக்ஸ் ஸ்டேட்டோட ஆர்மி ஜென்ரல். பேரை சொல்கிறா சும்மா ஆர்மி ஜென்ரல் ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிறான். பேரை சொல்லித்தோடா. நீங்கள் வந்து என்ன வந்து ஜெனரல் போஞ்சோன்னு கூப்பிட்றேன். என் பேர் போஞ்சோவா. கொஞ்சம் பாருங்கள். சரி இப்போ வந்து என்ன சொல்லணும்னா வந்து சரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து எதுக்கு உங்களை இப்படி வந்து உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீமாக வேலை செய்ய போகிறீங்க இப்போலேருந்து. ப்ளீஸ் யாராச்சும் ஒரு சீட்டு உட்காந்துக்கோங்கம்மா. தம்பி சீட்டில் உட்காரா செத்துக்கிட்டு போயிடாதரா. சீட்டை உட்காராமல் இருந்தால் என்ன ஒன்றா ஹெல்த் குறைய மாட்டேடி. தயவு செஞ்சு இப்பெல்லாம் விளாடாதீங்கிறா. விளாடுறதே கொஞ்சம் பேர் தான்டா. 7 பேர் தான் 8 பேர் தான் மொத்தமாக விளாட்றோம். தயவு செஞ்சு இப்பெல்லாம் விளாடாதீங்கிறா. ஐயோ 2 பேர் உட்கார மாட்டேன். ஒருத்தன் உட்காந்துட்டா. நீயாச்சும் செத்துட்டான். 2 பேர் செத்துட்டானுங்க. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. விளாடுறதே இனிப்பாப்பாவா சொல்கிறேன் அவன் தெரில. சார் தமிழனா இருப்பான் வந்து ஏதோ போட்டிருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ இவன் யாரா இவன் பார்க்க போன தடவை வந்த டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி இருக்கானே. இதான் டார்கெட். டொனால்ட் ட்ரம்ப் டார்கெட்டா? எல்லாம் வளர்ற டொனால்ட் ட்ரம்ப்டா. என்னது இவன் பேர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்டா அவன் பேர். அடே இவன் வந்து ஒரு டேஞ்சரஸ் ரோப்ளாக் சீன் முறை. டொனால்ட் ட்ரம்ப்லாம் போனால் பிரசிடென்ட் இருந்து அப்படி அவன் என்னத்தான் பண்ணி தொலைச்சான் அப்படின்னு அவன் இன்னொருத்தன் கேட்குறான். ஸோ அவன் வந்து ஒரு அவனத்துக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரம் சொல்கிறான். இதுவாக பேசுகிறேன். என்னது ஏதோ போலீஸை கட்டி போட்டானா. என்னது டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டானா வந்து ஒரு ஏரோப்ளைனோட கேப்டனை கிட்னாப் பண்ணிட்டானாடி. அப்போ எவன்டா வந்து ஓட்டம் ஏரோப்ளைன். அப்போனா அந்த ஏரோப்ளைன் எல்லாருமே வந்து பிரச்சனைலாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து இன்னொருத்தர் சொல்கிறான். அதுக்கு வந்து ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறல. சரி எப்படியோ வந்து அந்த பிளெயின் இன்னும் வந்து ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டு இருக்கிறா. அது வரைக்கும் நல்லது. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து எல்லோரும் சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறான். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை கண்டிப்பாக முடிச்சோம். இதான் ஒரு மிஷின். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது வந்து போடுறாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் பிளெயினில் எல்லாரையும் பத்திரமா கூப்பிட்டு வரதுக்கு அப்படிங்கிறான் டொனால்ட் ட்ரம்ப். நமக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொண்டு வரணுங்கிறான். என்ன ஹி வில் ஃபைண்ட் டொனால்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பிரிங் த ஜஸ்டிஸ். ஸோ என்னது சரி அந்த ஏரோப்ளைன் நம்ம எப்படி போவோம் அப்படின்னு வந்து இன்னொரு பொண்ணு கேட்குறான். அவனே குட் கொஷின் அப்படிங்கிறான். ஃபாலோ மீ அப்படிங்கிறான். ஒருத்தன் குட் கொஷின் அப்படி இது வந்துடுவாங்க. சரி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. தம்பி சீக்கிரம்டா. ஸோ இப்படி என்ன இருக்கு. என்னடா உள்ளே விட்டானுங்க. இருங்க வெளியே என்ன கேஸ் இருக்கும். வெளியே காமிக்க மாட்டானுங்களோ. ஆமாம் காமிக்க மாட்டானுங்க. ஸோ வெளியே என்னடா போட்டு வச்சுருக்கீங்க காமிங்கடா. அது சைடெலாம் ஏதோ பிளாங்காக என்னமோ இருக்குது கீஸ். சரி என்னடா அது அந்த குட் கொஷின் இன்னும் தான் சொல்கிறான். அந்த எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ ரெடி தான்டா ரெடிடா. இது மாடாரா என்னடா வளர்றேன் சோடா. இவங்களாம் என்ன மொழிக்காரங்களே புரியல எனக்கு. என்னடா அது காய்ஸ் டு நாட் லீவ். ஏதாச்சும் ஒருத்தன் போகிற தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. ஏதாச்சும் வந்து நம்ம டைப்பு ஏதாச்சும் வந்து யாரும் தயவு செஞ்சு செத்துக்கிட்டு போயிடாதீங்க, வெளியே போயிடாதீங்க அப்படின்னு போகிறான். எத்தனை பேர் இருக்கும். ரொம்ப கம்மியான கீஸ் இருக்கும். இருறா அது மேலே ஏறிக்கூடா. அதில் ஏறிக்கூடா.
ஸோ ஐயோ தப்பு இது வீடு கீஸ். எத்தனை பேர் இருக்கும்? 1 2 3 4 5 5 பேர் இருக்கும் கீஸ் மொத்தமாக. என்னது வா அழைக்கும் ஆசலம் அசலம் என்ன தமிழ் தான் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு பேசுகிறாங்களேன்னு வர தெரில. ஸோ சரி, இப்போ கீழே போங்க, கீழே தானா போயிட்டுருக்கு. அது டோனோ டகாபாகி. ஸோ இதுதான் ஹிந்திக்காரன் போல இருக்குது, அதான் இப்படி வரும்னு சொல்கிறான். ஸோ நம்ம ப்ளூ கலர் எடுத்துப்போம், ப்ளூ கலர் நம்ம நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்க போகிறேன். எடுறா ப்ளூ கலரை. ஸோ என்னன்னு தெரில, எடுத்துக்கிட்டோம். ஸோ பிங்க்கெல்லாம் இருக்குது பாருங்களா, பிங்க்கு ரெட்லாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அது இந்த குழிக்குள்ளே விழுந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா காலியாயிரும். தயவு செஞ்சு யார் குழிக்குள்ளே போய் விழுந்துடாதீங்க. எத்தனை பேர்? 4 5 பேர் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு யாரும் செத்து போயிடாதீங்கண்ணா. அசாபோலி கார்டன் யாரும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, இந்த இதை யூனிஃபார்ம் போடாமல் அப்படின்னு எல்லாம் போட்டானுங்க. போட்டிருக்கான். அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? யூனிஃபார்ம் பிடிக்கலையா? அதுவும் மாற்றிட்டு இருக்கான் யூனிஃபார்மை. இது யார் யூனிஃபார்மு? வயல் கலர் போட முடியுமா நம்மளால்? இருடா கீழே ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்துருப்பேன் நான். அந்த சைடு கேப்டனுக்கு என்ன குடிச்சிருக்கானுங்க, அது ஏதோ ரெட் கலரில் ஏதோ வச்சுருக்கானு கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா, இது விஐபிக்கானதா? அந்த இது இருக்குல்ல, அந்த இது விஐபிக்கானது. ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? 2 பேர் செத்துட்டானுங்க கீஸ். ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? 3 பேர் தான் மொத்தமாகவே இருக்கும். 3 4 பேர் இருக்கும் கீஸ். 6 பேராக கீஸ் இருந்தோம். 2 பேர் செத்தாங்கன்னு காமிக்குது. ஆனால் இப்போ 4 பேர் தான். அங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த சைடு யூனிஃபார்ம் சைடில் ஒருத்தர் இருக்கான், இங்கே இன்னொருத்தன் சைடில் ஒருத்தர் கீழே செத்துட்டான்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனும் செத்துறான். மொத்தமாக 3 பேர் தான் இருந்தோம். அந்த யூனிஃபார்ம் சைடு ஒருத்தர் இருந்தான், அவன் காலி ஆகிட்டான். ஸோ ஃபியூல் இல்லை போல கீஸ். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? இன்னும் விளாட வந்தால் ஃபுல் கேமே விளாட வாங்கலாம். இந்த மாதிரி அரைக்குறையாக பாதியிலே போகிறது, இல்லைனா இப்படி போகிறது, அப்படி போகிற வரலாம். தயவுசெய்து யாரும் அது வச்சுக்காதீங்கடா. இப்படிலாம் பண்ணக்கூடாது கீஸ். உண்மையாக சொல்லலாம். இங்கே பாருங்களேன், விளாட்றவங்களுக்கு எப்படி இருக்குது, தனியாக விளாட்றவங்களாம் ஒரு சில பேருக்கு வரும் கீஸ். சரி, அசபோ கார்டனர் இவன் தான் கீஸ் சொன்னான் யாரும் வெளியே போயிடாதீங்க அப்படின்னு. இவன் கூட கடைசி வரைக்கும் நம்ம ஜாலியாக விளாட்லாம். ஸோ அந்த அடர்மிக்காய் அவன் எப்படிப்பட்டவன்னு தெரில. கேமு பாதியிலே விட்டு டைடா புரியல, எப்படி செத்தோம் எதுவுமே தரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் முதலேருந்து வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாலாம் அவங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறது இல்லை, இவங்க என்னென்ன நடக்குதுன்னு. அது திரும்ப அந்த ஒரு பிளேன் இருந்துச்சுன்னா அது இடத்துக்கு போயிட்டு தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் போனதுமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தாச்சு. ஸோ இந்த தடவை நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா வாண்டடாக ரீஸ்பான் கொடுக்குறது, வம்புக்குன்னு இந்த குழியில் விழுந்து சாகிறது, இந்த மாதிரி வழியெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஸோ இந்த தடவை நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த தடவை கடைசி வரைக்கும் நம்ம ஏரோப்ளைனை முடிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த கேம் ஆடி நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுல, இந்த மாதிரி தான். இதோ இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் எந்த மூதேவின்னு தெரியலா, எதுக்குள்ள விளாட வரீங்க நீங்களாம்? விளாட வராமலே ஒன்றும் முழு கேம் விளாடணும்னா விளாடாமல் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாருங்க பாதியிலே சாகுது, இந்த மாதிரி வேலை பார்க்கவே கூடாதுடா. இந்த மாதிரி பிளேயர்ஸே சத்தியமாக பிடிக்காது. இந்த மாதிரி பிளேயர்ஸே ஃபஸ்ட்டு ஐடியா பேன் பண்ணி ஆகணும். ஸோ என்ன கேஸ் நீங்களே சொல்லுங்களேன். ஸோ இப்போ போவோம். நல்ல பிளேயர்ஸாக இருக்கணும் கேஸ். இப்போ கூட பாருங்கள், அப்போ இந்த தடவை நல்லா இந்த தடவை வாண்டடாக ரீஸ்பான் கொடுக்குறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, வெளியே கேம் விட்டு வெளியே போகுது, இந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி எனக்கு பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஸோ இல்லைனா இந்த மாதிரி குழி துணிந்து சாகிறது, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கிடையாது. இந்த தடவை நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ செக் பண்ணுறதோ இப்போ தான் இது ஃபியூல் இல்லைங்கிறத போடுறானுங்க. ஸோ ஃபியூல் இல்லைன்னு போட்டானுங்களா? ரைட்ரா. சரி போங்களா. சீக்கிரம்டா போடுங்களா கைஸ். ஆனால் ஃபியூல் போடும்போது நிறைய பேர் சாவானுங்க, கொஞ்சம் லைட்டாக நான் சொல்ல சாவானுங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஃபியூல் போடும்போது லைட்டாக பிரச்சனையாகும். ஸோ அதில் எப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்க சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஸோ நம்ம அந்த சைட் நம்ம தான் கீஸ் ஓடிட்டுருக்கோம். வாவ், இந்த மாதிரி தான் கீஸ். இந்த மாதிரி தான் இது நம்ம எடுக்க போகும்போது தான் நமக்கு எழுத்தலாம் வரையும் நம்ம ஒரு சில டயர்ஸ் ஆகவே செய்வோம். ஸோ அதனால் பார்த்துருக்கணும். சீக்கிரம்டா. ஐயோ இதாங்கி இந்த கேம் ரொம்ப சின்ன கேம் தான். ஆனால் இந்த பேசியே இந்த கேம் பார்த்தீங்கன்னா டயத்தை போக்குவாங்க. ஸோ இப்போ தாங்கி நம்ம ஃபியூல் பண்ணணும். அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு தாவணும். இங்கே ஒரு தாவு, அதெல்லாம் ஜஸ்ட் மிஷன் தான் எவ்வளோ பட்டுருக்கோங்க ஈஸ். ஸோ இது எடுக்கணுமா, இது எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குச்சி இதே மாதிரி ஒன்று இருக்கும் ஈஸ். இன்னொன்று இருக்கும் இதே மாதிரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சைடு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நீங்கள் இதில் போய் மாட்டினா என்ன ஆகும்? ஒரு ரெட்டு அதெல்லாம் மாட்ட முடியல ஈஸ். ஸோ அவ்வளோதான் ஈஸ். ஸோ இதில் மாட்டிட்டோமா,
ஸோ இங்கே பின்னாடி ஒன்று வச்சுருப்பானுங்க. ஸோ நம்மளும் வந்து ஒன்று இல்லை எல்லாம் எடுத்துட்டானுங்க ஈஸி, எல்லாம் எடுத்துட்டானுங்க. இந்தோ அன் சைடு 2 பேரும் போயிட்டானுங்க. ஏன் அடிச்சுக்காதீங்களா, ஏன்னாச்சும் கொடுத்து எடுங்களா, எனக்கு எடுக்கிறதே பிடிக்காது. இன்னும் வேறு அடிச்சுக்கிறாங்க, நான் தான் எடுப்பேன் அப்படிலாம். நீ எதுக்குடா போகிற, உளுந்து போய் சாகாதான் அதை செஞ்சு. விளாடுறதே கொஞ்சம் பிளேயர்ஸ் தான்டா. அதான் நம்ம விளாண்டோன்னா யாருக்குள்ள விளாட்னா ஏதாச்சும் வந்து எனக்கு சொந்தக்கார பையன் இந்த மாதிரி அது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி யாராச்சும் கூட விளாடணும். அப்போ தான் வந்து கூட துணைக்கி இருப்பானுங்க. தனியாக விளாடக்காக முடியாது கண்டிப்பாக. அதனால் விளாண்டா நல்லா இருக்காது. அது வந்து பயம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்காது விளாட்றதுக்கு. தனியாக விளாண்டா எப்படி ஈஸி இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தனியாக விளாண்டா எப்படி ஈஸி இருக்கும். ஸோ இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணுறாப்புல இருக்குது. சீக்கிரம் ஃபில் பண்ணி தொழலாம். இது 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். யூனிஃபார்ம் மாட்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு போவோம். அங்கே ஏரோப்ளைனுக்குள்ளே போய் அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் நான் ஃபுல்லாக விளாண்டதில்லை இந்த கேமை. ஸோ சீக்கிரம் அவ்வளோதான் கீஸ். ஸோ முடிஞ்சிச்சு சீக்கிரம்டா தயவு செஞ்சு டைம் ஆக்காதீங்கிறான். இது திறப்பானுங்க, சீக்கிரம் திறனாத. இதெல்லாம் திறப்பானுங்க, எனக்கு தெரியாது கீஸ். நான் வாட்டிக்கு வந்து சொல்கிறேன் திறப்பான். இந்தோ அந்த சைடு இதோ இவன் தான் வந்து நான் அவனு ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். இவன் தான் பைலட் கிளார்க். அதான் பைலட் கிளார்க்கு. ஸோ இவன் தான் நம்ம பைலட்டாக இருக்க போனோன்னா. சீக்கிரம் நான் என்னடா ஆஃப் பண்ணிட்டீங்க. ஐயோ இவன் பார்த்தாலே அடிச்சு மூஞ்சலாம் உடையணும்னு சொன்னேன். ஏன்னா இவ்வளோ மெதுவாக பேசுவானுங்க ஈஸ், ரொம்ப மெதுவாக பேசுவானுங்க. ஸோ அதான் எனக்கு எரிச்சலாக ஒரு மண்டலம் எரியும் ஈஸ். அப்பாடி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் என்னடா பண்ணுறீங்க, இன்னும் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நம்ம 1 2 3 4 5 6 6 பேர் இருக்குமா, நல்லது கீஸ். அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படியே தொலைச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ மேலே ஏறி போகிறோம் கீஸ். நான் தான் வந்து இவனோட ரைட் ஹேண்ட், அதனால ரைட் சைடு உட்காந்துக்கிட்டேன். ஐயோ இது லெஃப்ட் சைடில் எனக்கு அந்த சைடு போய் உட்காந்துக்கிட்டேன். ஸோ இதில் போய் உட்காராமல் இருந்தால் என்ன ஆயிரும்னா வந்து நம்மளை கொண்டுருவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துடணும். உட்கார்றா அப்பாடி உட்காந்துடும் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஐயோ அவங்க 2 வேறு சின்ன பிள்ளை மாதிரி விளாடாதீங்க. டெய்லி விளாடாதீங்க. எத்தனை பேர் இருக்கும், 1 2 3 4 5 6 இதோ டெடி பேரில் எடுத்துகிட்டு வரான். உட்கார்ற ஒழுங்க ஒரு இடத்துல. ஐயோ இவன் சாக போகிறான், அது உறுதி இவன் செத்துறான். ஏன்டா கேம்ல நாசமாக போனான், எதுக்குடா கேம்லாம் வரீங்க, போய் சாக வேண்டியதானே. சாகு இன்னைக்கு சாக மாட்டேங்காம. டோர் க்ளோஸ் ஆகுது ஈஸ். அதாச்சும் வெளியே இருந்தோன்னா செத்துருப்போம். அவ்வளோதானா. ஸோ குட் லக் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறானுங்க. அவன்டா அங்கே போய் மாட்டிக்கிட்டான். ஐயோ என்னாச்சு உனக்கு, வேறு என்னாச்சுன்னு வருத்தல. தலைவன் உள்ளே போய் மாட்டிக்கிட்டான் போல இருக்குது. ஆனால் இங்கே ஸ்பான் பண்ணி என்னடா வாழைப்பழம்லாம் இருக்குது தம்பி. நான் தான் ரைட் ஹேண்ட், நான் தான் ரைட் சைடு உட்காந்துக்கிறேன். ஸோ அந்த கிட்னாப் பிளைனோட டேரக்ஷன் தான் போய்க்கிறோம். சரி இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே போயிடுவோம், நம்ம கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் அப்படிங்கிறான். சரி நம்ம வந்து என்னது தேர்ஸ் அபவுட் ரொனால்டுக்கு, அந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்கலாம், அவனை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்து ஒரு நல்ல பர்சன் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஏன் அந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். ஸ்லோ மோஷனில் கேட்குறான்டா, கொஞ்சம் வேகமாக கெடு தொலைஞ்சா அப்படின்னா இதுன்னு வராது. இருறான் இரு இதோ இந்த அர்கீஸ் பார்த்தீங்களா. ஸோ சரி இப்போ வந்து நம்ம ரொம்ப பசிக்குது, எல்லோரும் சாப்பிட்ருவோங்க. நம்ம அங்கேயும் நம்மளும் வாழைப்பழத்தை சாப்பிடுவோம். ஸோ எல்லோரும் வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். சாப்பிட்றா வாழைப்பழத்தை. திங்க மாட்டேங்குது. சரி நம்ம எனர்ஜிக்கு வந்து லேட்டாக அப்புறமா வந்து எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறான். சரி இரு ஒரு நிமிஷம், இல்லை அதை சாப்பிடாதீங்க அந்த வாழைப்பழத்தை. என்னடாச்சு இது பாய்சன், தேவலாம் பண்ணிட்டு இருக்காதரா. இங்கே பாருங்க அவனே வாழைப்பழத்தை தின்னு சொல்லிட்டு பாருங்கள் வாட் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். பாடா இது ப்ராங்க் பண்ணியிருப்பான்டா, ப்ராங்க்கு. ஆஹா அந்த ப்ராங்க்கு உன் பல்ல உடச்சிருவேன்டா. ப்ராங்க்கு க்ரீன் கலர் இதோ பாருங்க சரி ப்ராங்காக பாருங்களேன். அது ரொம்ப ஃபன்னியாக இல்லை ஜெனரல் அப்படிங்கிறான். அப்படி சொல்லக்கூடாதுமா. உனக்கு மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா, சோறு தான் திம்பியா வேறு ஏதாவது திம்பியா, இப்படி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்கணும். எத்தனை பேர் இருக்கு இன்னும், 1 2 3 4 5 பேர் தான் இருக்கும். இங்கே 1 2 3 4 5 இன்னொருத்தங்க அவங்க தலையில் மாட்டி ஒருத்தர் சித்ராமல் இருக்குங்க. டெடி பேர் வச்சுருந்த சித்ராமல் இருக்குது. ஸோ சீக்கிரம் என்னடா பண்ணுறீங்க, உட்கார நல்லா கீஸ் நம்மளும் ஓடிப்போம். ஸோ நம்மளும் ஜாலியாக ஓடுவோம். ஸோ இதுன்னு அது ஜெயிட்டு போனால் ஐயோ பார்த்தீங்கன்னா வந்து
ஏய் சீக்கிரம்டா என்னடா பண்ணி ஐயோ இவங்க லோட் ஆக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்க மாட்டேங்க ஆக்காதீங்கடா. ஸோ நம்ம எல்லோரும் சும்மா ஒரு ஹாய் போடுவோம். எவன்டா அது? ஹாய் டைம் டு வேக்கப் வேண்டா. நானே காலிலேருந்து ஏதாவது சொல்லிட போகிறேன். நானே அப்போலேருந்து முடிச்சுட்டு இருக்கேன். குட் மார்னிங் பாருங்க, குட் மார்னிங்கு. இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட போகிறேன். ஸோ தொட்டாலே பட்டாசா நான் வெட்டிக்கிற 10,000 வால். ஐயோ என்ன பண்ணுறோம் கரெக்டாக அந்த இது வரும்போது ஏதோ பூதமாக வரும்போது மாதிரி பாருங்கள். கரெக்டாக அதுக்கான இது பண்ணுறோம். என்னதாச்சு? ஏய் ஃபேன் ரிப்பேர் ஆகிடுது. ஃபேன் எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சா? பைலட் கிளாத் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஸோ அதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து சாவ போகிறோமா அப்படின்னு கேட்குது. வாய்க்கழுவு பாருங்க, சாவ போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், திட்டிட போகிறோம் கேட்ட இடத்துல பார்த்துக்கோ. நானும் பார்க்குற வாரம் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து என்ன நம்ம பாருங்க அது ஏற்ற மாதிரி பண்ணுற அமௌண்ட்லாம். ஸோ நானாக ஏதோ ரேண்டமாக போடுறதுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடுறேங்க. சரி நம்ம எப்படி வெளியே போவோம் அப்படின்னு கேட்குறான். எப்பா இது பேராசூட் இருக்குல்ல, வச்சு குளிச்சுட்றா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து யாரா இவன்? இவன் அந்த பாஞ்சு இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சரி ஸ்டாம் வந்து ரொம்ப கேவலம், அதாச்சும் வந்து ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. ஸோ நான் இதை எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஸோ தம்பி ஃபிக்ஸ் பண்ணுறாமல் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணுறான். ஓ இன்னும் நக்கிறான் போய் நக்கிக்கிட்டே போகிறாங்க பாரு. நக்கிக்கிட்டே கீழே விழுந்துறாங்க. சடப்பாய் நக்கிக்கிட்டே கீழே விழுந்துடாதான். ஐயோ இந்த ஜனலை பார்த்தீங்கன்னா கவர் மீ ட்ரை நாட் டு கெட் ஸ்டக் பை. ஏண்டா நீ நக்கிட்டே கீழே விழுந்துட்டேன் இதெல்லாம் நான் அதுக்கிட்ட. ஐயோ தண்டர் ஸ்டாம்லாம் வருது கீஸ். ஐயா மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு எதுவும் தெரியாதுயா, நான் ரொம்ப பாவம்யா. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அலையே அலே. ஐயோ அந்த பாட்டு எனக்கு வந்து அந்த படமே சுத்தமாக பிடிக்காது டியூடு. நம்ம வேற பாட்டு பாடுவோம், பாட்டு பாடலாம். ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ ஆம் சிங்கிள் அண்டு யங்கு. ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ ஆம் சிங்கிள் அண்டு யங்கு. ஸோ என்ன பண்ணலாம் அடுத்து? ஏய் ஸோ இவ்வளோ இது வருது ஈஸ் பாருங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிடும், பிரச்சனை ஒன்று கிடையாது. கிட்டே வருது பாருங்க. விட்டா நான் நிற்கிற இடத்துக்கு கரெக்டாக அடியில் வந்துடும். இப்போதைக்கு வரல, ஸோ அடுத்து வரும் நீ. நான் கரெக்டாக நிற்கிற இடத்துக்கு அடியில் வந்துடும். இதான் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாகும் இதில். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா போதும், கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும். ஸோ அவன் நக்கீடே கீழே பண்ண. இப்போ என்னடா ஆச்சு தம்பி? என்னது மோட்டர் வந்து அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நீ நக்கீடு போயிட்டேன், இது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் பாருங்களேன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பாருங்களேன். என்னடா அவன் என்னடா அவன் நோண்டிக்கிட்டே போகிறான். ஏன்னா என் காலை சொரிஞ்சு விட்றா. என் காலெலாம் சொரியலடா, முதுகு தான் சொரிஞ்சு விட்றியா பாருங்க. காலை சொரியிறான் பாருங்களா. சுகமாக தான் இருக்கு லைட்டாக. யாரா அவன்? தம்பி யார் தம்பி நீ? தம்பி யார் தம்பி நீ? தம்பி இன்னும் எலும்பு கூட உச்சியாக இருக்க, அவனுங்க சாப்பிட மாட்டியா? கரெக்டாக எலும்பு கூடு மாதிரியே இருக்குனது. நீ இதெல்லாம் யூ வில் நாட் ஸ்டாப் திஸ் ஃபைட். இந்த தப்பை நீ நிறுத்த மாட்ட, எரிஞ்சு போ அப்படிங்கிறான். யாரா இவன்? இது ஃபயர் அப்படின்னு கத்துறோம். ஸோ உடனே வந்து எல்லாம் சீக்கிரம் பிளெயினுக்குள்ளே வாங்க. நானும் வந்துடுறேன்டா. அடப்பாய் ஏன்னா அவன் காலை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான். ஐயோ எவன் செத்து இருந்தால. இன்னும் 4 பேர் தான் மொத்தமாகவே இருக்கும். 6 பேர் நாங்கள் பிளெயினில் ஏறும்போது. அடுத்து நடுவில் எவன் தரல, டெடி வச்சுருக்கவன் போயிட்டான். இன்னொருத்தர் இப்போ இந்த ஃபயரில் செத்துட்டான். மொத்தமாக 4 பேர் தான் இருக்கும். இவன் எதுக்கு காலை சொரிஞ்சு விட்டுட்டுருக்கான் எல்லாருக்கும்? குடும்பாரு நல்லா சொறி வாங்கிட்டு இருக்கான் பாரு. நம்மளும் நல்லா கால் சொரிஞ்சு விட்றான். என்னது அந்த ஜெயின் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறான். ஸோ நான் எங்களுக்கு ஒன்றும் முன்னாடி வந்து ஸ்கெலிட்டன் வந்து தரல ஜெனரல் அப்படிங்கிறான். சரி யாரும் அதை கண்டுக்காதீங்க, சரி அதை நம்ம அதை அப்படியே மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். அதை வச்சு ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறான். ஸோ அது வந்து பிளெயினுக்கு முன்னாடி தானே இருந்துச்சு. அப்போனா பைலட்டுக்கு வந்து அந்த கண்ணாடி மறைச்சிட்டு ஆனால் மறைக்கலை. உண்மை அவனுக்கு மட்டும் ஸ்கெலிட்டனே தரல. வேணா அப்போலேருந்து எல்லோரும் கால் சொல்லி விட்டுட்டே இருக்காங்க. என்னே புரியல. ஸோ கால் சொல்லி விட்டுருக்கோம் பாருங்களேன். என்னடா பண்ணுறது? வேறு ஏதோ பண்ணுறாங்க வேறு ஏதோ பண்ணுறாங்க வாயை வச்சு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. காலை சொல்லி விடாமல் பார்த்தா வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னது சரி இப்போ நம்ம வந்து பேக் டோர் ஆஃப் த கிட்னாப்டு பிளெயினில் போகணும். அதுக்கெலாம் எப்படா பிளெயினுக்குலாம் எப்படா பேக் டோர் வந்துச்சு? அதுக்குள்ளே எப்படா போயிங்க? புரியல எனக்கு. இதெல்லாம் லாஜிக் வச்சு கேம் எடுத்து வச்சுருக்கான்னு கேமு உருவாக்கி வச்சுருக்கானே தெரில.
ஊத்துங்கட்டா சங்கு ஆடுங்கண்ணா எல்லாரும் ஊடுதுங்கட்டா சங்கு நான் தண்டா சோறுக்கு இங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்டு எங்கு அது மாதிரி தான் அது மாதிரி பாட்டு பாட தோணுது. சீக்கிரம்டா ஐயோ இந்த மாதிரி எரிச்சிட்டு போனோம். ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்கும்? 3 பேர் தான் இருக்கும். இன்னொருத்தர் என்னன்னா அந்த நாய் எங்கேயோ போயிடுச்சு. நல்லா வரும் இதுன்னு ரூமு. ஸோ இதுதான் இந்த பிளேன் தான் நம்ம போகிறோம். இது பார்க்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து டோரை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான் போல இருக்கு நாய் அப்படிங்கிறான். ஸோ சரி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறான், நீங்கள் ஐ வாண்டட் டு திஸ் மை ஓல், அதாச்சும் வந்து என் சின்ன வயசு ஃபுல்லாக பண்ணணும்னு எனக்கு இது ஆசை அப்படிங்கிறான். இல்லை இது நீ சீக்கிரம் வந்து நான் சீக்கிரமாக பண்ணணும். ஸோ செக் த ஸ்டோரேஜ் ரூம் அப்படிங்கிறாங்க. ஏதாச்சும் நம்ம யூஸ்ஃபுல்லான பொருள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் அந்த லாக்கை திறக்கிறதுக்கு சுற்றில் தூக்குடா எனக்கு தான் சுற்றில் ஐ வில் மை சுற்றில் கிரேட் யூ ஃபவுண்ட் ஹேமர் கண்டுபிடிச்சிருக்கோம் தட் வில் ஒர்க். யார் ஹேமர் வச்சுருக்கா? இவனே உடச்சிக்கிறான். ஆச்சு யார் கண்டுபிடிச்சாலும் வந்து அவங்க பேரையும் சொல்ல மாட்டான் அது நம்ம வந்து இவனே உடச்சிடுவான். யாரையும் உடைக்க விட மாட்டான், இவனே உடச்சிடுவாங்க. ஈஸ் அப்பா நீலாம் மனசாட்சி உள்ளவனா? ஹாய் ஹவ் ஆர் யூ டொனால்ட் ட்ரம்ப்? அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா வாயிலே வடை சுடுறீங்க. ஹாய் டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு 4 வடை சுட்டு போடுங்க. ஆனால் வாயில் சுடாதீங்க, எண்ணெய் செடியில் சுடுங்க, இல்லை எச்சியாக வரும். ஐயா எங்கே யூஸ் போயிட்டானது இது? திஸ் இஸ் நோ டைம் டு கோ ஆஃப்டர். அதாச்சும் இது மாதிரி டைமே கிடையாது. அவனை போய் பிடிக்கிறதுக்கு சீக்கிரம் எல்லாம் நம்ம போய் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறான். அதாச்சும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் கேஸ் இருக்குது அப்படிங்கிறான். ஐயோ நம்ம என்ன இப்படி ஓடிட்டு இருக்கோம் பாருங்க, கரெக்டாக எப்படி ஓடிட்டு இருக்கோம் பாருங்களேன். என்னது அண்டை எவ்ரி ஒன் பிஃபோர். எல்லாரையும் வந்து அதாவது கட்டி போட்டு வச்சுருக்கான். நம்ம என்ன பண்ணால் எல்லாரையும் வந்து அவுத்து விடணும் இருக்குது, அதான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவுத்துறா என்னோட கட்டாட்டத்தில் பேசுகிறேன். என்ன ஹவு டேர் யூ டே சேயிங் உன்னை காப்பாற்ற வந்தால் பாருங்கள் ஆகும் பாருங்களேன். தேங்க்யூ இவன் நல்ல பையன் தான். அங்கே ஒருத்தன் தேங்க்யூ சொல்கிறான். தேங்க்யூ வெல்கம் வெல்கம் அந்த எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெனரல் வந்து என்னது சரி, பட் தேர் இஸ் ஸ்டில் ஒன் லெஃப்ட். யாரும் அது இந்த கேப்டன். அவனா கேப்டன்? நான் தான் கேப்டன் ரூமுக்கு போவேன். நீ போகக்கூடாது, நான் தான் போவேன். நீ போகக்கூடாது. இன்னொருத்தன் என்னன்னா இவன் மட்டும் தான் இருக்காளா? நான் இன்னொருத்தன் எங்கே போனான்னு தெரில. நான் தான் போவேன், நீ போகக்கூடாது. சீக்கிரம்டா தொடங்கலாட்டு வர. என்னது வி ஜஸ்ட் சான்ஸ் டு ட்ரை டாக் வித் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறான். எங்கே இருக்கிறான்? சரி நிற்கிறான், கிளிச்சு வச்சு பார்ப்போம் இருக்க. அவன் சரி நிற்கிற மாதிரி தரலையே. இன்னொருத்தன் வந்துட்டாங்க. தம்பி நீ போயிட்டே நினச்சிடா, தயவு செஞ்சு போயிடாதரா. நான் ஒருத்தர் பையன் முன்னெலாம் சொல்லாம முடியாதுடா, தயவு செஞ்சு இருடா, போயிடாதரா தயவு செஞ்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கேமே இருக்குது, தயவு செஞ்சு போகாதரா. ஸோ டாக் வந்து அந்த சைடு தான் நிற்கிற. அந்த கிளிச்சில் எனக்கு நல்லா தெரியும், அந்த சைடு தான் நின்றுட்டுருக்கான். சரி டொனால்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னு வந்து இவ சொல்கிறா, அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ வி கேன் ஒர்க் திஸ் அவுட். அதாச்சும் வந்து நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்ன ஹெல்ப்பு? ஸோ ஐயோ கேப்டனை எப்படி போட்டு வச்சுருக்கோம் பாருங்களேன். இது ஹவு டிட் யூ கெட் ஹியர் அப்படிங்கிறான். இது டொனால்ட் ட்ரம்ப். அதாச்சும் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். டொனால்ட் ட்ரம்ப் கேப்டனை விட்டுருங்கிறான். நீங்கள் உங்களுக்கு எதுவும் புரியாது, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங்கிறான். நான் வந்து இந்த யூஆர் ரூனிங், அதாச்சும் என் பிளானை நீங்கள் அழிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுறதுங்கண்ணா. அது தயவு செஞ்சு லிசன் பண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்னா வாட் இஸ் ராங் டொனால்ட், அதாச்சும் இட்ஸ் ஓவராச்சும் நம்ம வந்து உனக்கு அப்படி என்னாச்சு டொனால்ட் அப்படின்னு. வாட்ஸ் ராங் டொனால்ட், உனக்கு எப்படி என்னாச்சு சொல்லு, உன்னை ஏன் இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு வந்து இவன் கேட்குறா. நம்ம ஓட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது எல்லோரும் என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதாச்சும் வந்து இது எல்லோரும் வந்து என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்டே அதாச்சும் இவனுக்குன்னு யாருமே ஒருத்தருமே இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐ எவர் வாண்டட் இஸ் அ ஃப்ரெண்ட், அதாச்சும் எனக்கு ஒரு நண்பன் தேவைப்படுது, அதான் பாடுவான். நல்ல நண்பன் வேண்டுமே, அதாச்சும் நம்ம வந்து வி கேன் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். டொனால்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டூ திஸ் அப்படிங்கிறான். வி கேன் பி யுவர் ஃப்ரெண்ட், அதாச்சும் வந்து எனக்கு ஃப்ரெண்டே இல்லைல்ல, அதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறான். வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா, எனக்கா ஃப்ரெண்டாக இருந்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். எஸ் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளே எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ நான் வந்து உங்களை கூட ஃப்ரெண்டாக இருக்கிறேன், ஆனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் நல்ல பர்சனாக இருக்குது. சரி எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் வந்து என்ன யூ டோன்ட் நோ இஃப் யூ சேவ் மீ ஐ வில் டேக்கன் திஸ் திங்ஸ் டூ ஃபார். அதாச்சும் வந்து இட்ஸ் டூ, அதாச்சும் யூ ரைட் வி கான் சேவ், அதாச்சும் வந்து இது மாதிரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். இட்ஸ் டூ லேட்
என்ன சொல்லு, இட்ஸ் நெவர் டூ லேட் டு டூ திங்ஸ் ரைட் ரொனால்ட், அதாச்சும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறான். ஸோ லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் த ஓகே அப்படிங்கிறான். ஓகே ஐ வில் பிகம் அ குட் அதே மாதிரி நான் நல்ல பையன் ஆயிடுவேன், நான் ஒரு நல்ல பேர் எடுத்து நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன் அப்படிங்கிறான். அடுத்து அவன் ஒன்றுமே சொல்ல. அடுத்து என்ன ஆச்சுன்னா வந்து என்னடா அதான் சொல்கிறேன் என்னது, ஆனால் நான் வந்து இப்போ நல்லா ஃபீல் பண்ண, அதாச்சும் எனக்கு வந்து முடியல ஒரு மாதிரி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாவலை சத்த போய் பாருங்களேன் ஆச்சு. கழுத்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறான். நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஐயோ நெருப்பு திக்கிச்சு கீஸ், ஊதுங்கடா சங்கு, நான் இங்கே என்ன நடக்க போகுது வர தெரியல. ஜெனரல் அப்படின்னு நம்ம கத்துறாங்க. கேப்டன் ரூம் பத்திக்கிச்சு நெஞ்சில் ஃபயர் அது மாதிரி இருக்கு. ஸோ அது தெர் இஸ் நோ டைம், இந்த ஏரோப்ளைன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது, நீங்கள் பேராஷூட் தப்பிச்சிருங்க அப்படிங்கிறாரு. நீ பேராஷூட்டில் வாடா ஐயோயோ ஊத்துங்க. பட் ஜெனரல் வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறான். ஸோ வி ஓன்ட் லீவ் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சு இவர் வந்து சாவ போகிறாரான். நான் வந்து ரொனால்டோ சேவ் பண்ணி கேப்டனையும் சேவ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஸோ தெர் இஸ் நோ டைம், ஜஸ்ட் கோ அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறான். ஸோ நெருப்பு பற்றிக்கிச்சு நெஞ்சில் ஃபயர் இது மாதிரி ஈஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி கீஸ் தப்பிக்கணும்? இப்படிலாம் பண்ணிச்சிங்கன்னா இப்படா தப்பிப்பேன், நெருப்பு ஃபுல்லாக இருக்குது கீஸ், எப்படி கீஸ் தப்பிக்க முடியும்? ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போயாகணும் போல இருக்குது கீஸ். ஸோ நம்ம இப்படி போயிட்டு கீஸ் தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதிங்களா, நான் தனியாக தப்பிக்க போகிறேன் என் இனிய தனிமை அப்படின்னு. ஐயோ எழுத்தலாம் குறையுது. யாஸ் ஜெய்ஹிந்த் 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 ஜனகணமனதிநாயக்க ஜெய பாரத பாக்கிய விதாதா ஜெய. ஐயோ தப்பாக பாடுறோம். இந்தளி மாச்சல யமுனா கங்கா செத்துனா தாண்டா எனக்கு தேவை. ஸோ இன்னும் யார் இருக்கா? இன்னும் என்னடா 3 பேர் காமிக்குது, வெளியே போயிட்டானவன், இன்னும் செர்வரில் இருப்பான். அந்த திருப்பாங்க காமிக்க நீங்கள் வந்து லாபிக்கு போகிறீங்க, ரோபாக்ஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படி காமிக்கும். இன்னொரு அந்த பொண்ணு என்னன்னு தெரில, மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. போட்டு பர்ஸே மிச்சாமல் இல்லை, ஜிபே வச்சா அது இல்லை, நம்ம ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிறோம். மனசை மட்டும் இந்த பிரைபா பெருசா பில்டப் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக நெஞ்சா இல்லை, லவ் சாங் மட்டும் சொன்னேன் ஹைப்பா. இப்போது சலம்பல த பேக் எமர்ஜென்சி டோர் இஸ் ஓப்பன், வி நீட் டு கெட். அது இப்போ தான் சொல்லவே செய்கிறாங்களா, பேக் எமர்ஜென்சி டோருக்கு போய் தொலைட்டா அப்படின்னு. இவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காரு. சூப்பர் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருடா, கெட்ட பையன் சாருடா, ஹண்டர் வந்தா ஜோருடா அப்படிங்க தான் கேஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்தார். ஐயா இதுவும் வந்துருச்சா, சை கடவுளே. ஒன்றும் இல்லை, சின்ன காலு அவ்வளோதான், ஆரம்பம் கிடையாது. நம்ம சொல்கிறோம் கேப்டன், நாங்கள் வந்து உங்களை வந்து அதை பண்ணிட்டோம், நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் அதை பண்ணிட்டீங்க கேப்டன் ஜோ சொல்கிறாரு. ஐ டிட் தேங்க்ஸ் அதாச்சும் வந்து கேப்டனை காப்பாற்றிட்டுமா, சரி தேங்க்யூ நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் கேப்டன் பார்க் ஐயோ இது வேறு. ஜெனரல் போன்ச்சோ என்ன ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்காக எல்லோரும் ஆடுறாங்க. ஸோ ஜெனரல் போன்ச்சோ வந்து அவர் உயிரே கொடுத்துறாரு என்னை காப்பாற்றுறதுக்காக. ஐயோ ரொம்ப ஆண்டிஜி என்னது, அவர் ஒரு ஹீரோ. ஜெனரல் அலெக்ஸ் அதாச்சும் இன்னொரு புதுசாக ஜெனரல், அவர் ஒரு ஹீரோ. அவர் வந்து உன்னை காப்பாற்றிட்டாரு, தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ், அதாச்சும் நீங்கள் இந்த உதவி பண்ணுறதுக்காக வந்து நான் நன்றி சொல்கிறேன் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறாரு. ஜெனரல் போன்ச்சோ எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து அவர் இப்போ வந்து அதாச்சும் வந்து அவர் இப்போ ஆவியாக மேலே போயிருப்பார். ஐயோ கொஞ்சம் லைட்டாக சோகமான எண்டிங்காக தான் இருக்குது. ஸோ போன தடவை எண்டிங் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஏரோப்ளைனை விட்டு இந்த தப்பிச்சிட்டோம், நம்ம இந்த ஏரோப்ளைனை தப்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ நல்லா ஒரு எண்டிங் வச்சுருந்தாங்கன்னா இந்த தடவை லைட்டாக அவர் வந்து ஆவியாக மேலே போய்ட்டாங்க, லைட்டாக சேடாக தான் வச்சுருக்கானுங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நைஸ் கேம். ஸோ ஏரோப்ளைன் ஸ்டோர் 1 சரி, 2 சரி, 3 சரி. ஆனால் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து யூ டிஸ்கவர் த குட் எண்டிங்கா, இது உங்கள் ஊரில் குட் எண்டிங்கு. ஜெனரல் போன்ச்சோ செத்துட்டாரு, இதில் குட் எண்டிங்கா பாருங்களேன். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ
பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேஸ் கேம் முடிஞ்சிருச்சு. நான் காமிச்சிடுறேன் அடுத்து கேம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ பாருங்க இதோ போடுவோம். இதோ பார்த்தீங்களா கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து எடுச்சிங்க அந்த ஏரோப்ளைன் ப்ராப்ளம் வேண்டாம், புதுசாலாம் கேம் செய்வீங்களா அடப்பாவீங்களா. ஹாய் கைஸ், மீனிங் நம்ம வந்து நம்ம ஹலோ நெய்பர் ஆக்ட் 3 தான் பார்ப்போம். ஸோ அப்புறம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரி அவங்க பார்த்தீங்கன்னா